காஞ்ச விடுங்க, நக்ஷத்ரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். முதல்ல பரிகாரம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் மீன்ஸ் ஆல்டர்னேட் சொல்யூஷன். அது ஒன்று செப்படி வித்தியோ அந்த இதோ கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம காலில் அடிபட்டாச்சுன்னா ரத்தம் வெளியே வருது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆல்டர்னேட்டாக உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், மருந்து மாசா போடுறோம். சரி, அடிபடுறது நம்ம தலையெழுத்து நம்ம நேரம் யாரும் போகிறதில்ல. அந்த ஆல்டர்னேஷன் மாட்டு வினை தான் பரிகாரம் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சனி இந்த ஜென்ம கர்மகாரகம். ஸோ அதனால் குரு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் முற்பிறவியில் என்னென்ன வினைகளை செஞ்சு வச்சு தந்திருக்கான், நல்லவனா கெட்டவனா என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது பூரா குரு காட்டி கொடுத்தான். ஆயுளை பறிக்கிறதுல ஆயுளை நிர்ணயம் பண்ணுறான். இதுக்கு மேலே இவன் வாழ தகுதியற்றவன் சொல்லி நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான். உயிரை பறிக்கிறது அவனுடைய அண்ணன் யமன் தர்மராஜ். ஆராய்ந்து தான் பரிகாரங்கள் சொல்லணும். அப்படி இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு ஆன்மீக மலர் ஒரு கோயிலை பற்றி படித்தோம், ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காங்க. யாரையும் அந்த கோயில் போயிட்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், இந்த ஜென்மத்தை நான் எல்லாமே நல்லா செஞ்சுருக்கேன், தான தர்மங்கள் பண்ணுறேன், கோயிலில் போய் அன்னதானங்கள் பண்ணுறேன், யாருக்காவது கல்யாணம் இருக்கிற சக்தி அவங்களுக்கு உதவி பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு எது நடந்திருக்குன்னா அப்போ தான் அந்த பூர்வ புண்ணியத்தனம் கண்டிப்பாக ஆராய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறது. திருப்பதிக்கு போனால் கடன் அதிகமாகும், இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாத விஷயம் எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே திருப்பதி 6 தெய்வத்தோட அம்சம். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் ஹரிஹர சர்மா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். ஐயாவோட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பரிகாரம் சொல்றாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம், ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல கேள்வி என்னன்னா, அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகுமா, அந்த சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. அதே நேரத்தில் பரிகாரத்தை அணுகிறதுக்கு இது கரெக்டான ஒரு முறையா, ஒரு பரிகாரம் சொல்றாங்க, அதை நேரடியாக அணுகிறது ஒரு கரெக்டான முறையா? ஜோதிடம் இப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கா? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. முதல்ல பரிகாரம்ங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும். பரிகாரம் மீன்ஸ் ஆல்டர்னேட் சொல்யூஷன். அது ஒன்று செப்படி வித்தியோ அந்த இதோ கிடையாது. இப்போ உதாரணமாக நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம காலில் அடிபட்டாச்சுன்னா ரத்தம் வெளியே வருது. நம்ம என்ன செய்கிறோம்? ஆல்டர்னேட்டாக உடனே டாக்டர்கிட்ட போகிறோம், இன்ஜெக்ஷன் போடுறோம், மருந்து மாசா போடுறோம். சரி, அடிபடுறது நம்ம தலையெழுத்து நம்ம நேரம் யாரும் போகிறதில்ல. அந்த ஆல்டர்னேஷன் மாட்டு வினை தான் பரிகாரம் அப்படிங்கிறது. ஒரு சப்ஜெக்ட் இப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா ஜாதகங்களையுமே விதி எவ்வாறு இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் விதி விளக்குகளும் எல்லா ஜாதகங்களையும் உண்டு. இன்னும் எல்லா ஜோதிடரும் விதியை பற்றி பேசுகிறாங்க தவிர விதி விளக்கை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை. இப்போ அது இந்த மாற்றுத்தன்மை என்ன, அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சிக்கிக்கிட்டோம், இதில் நாங்கள் எப்படி வெளிவருது, இதை உணர்த்தக்கூடிய பாவம் 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்தை என்ன இப்போ ஜாதகம்னு எடுத்துக்கிட்டாலும் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் இவன் செஞ்சுட்டு வந்திருக்கான், இந்த ஜென்மத்தை எப்படி வழி நடத்த வேணும், இதை டிசைட் பண்ணுறவங்க குருவும் சனி பகவானும். குரு பூர்வ புண்ணியக்காரகன், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சனி இந்த ஜென்ம கர்மகாரகன். ஸோ அதனால் குரு என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் முற்பிறவியில் என்னென்ன வினைகளை செஞ்சு வச்சு தந்திருக்கான், நல்லவனா கெட்டவனா, ஏதாவது பாதிப்பு இருந்தால் இவனால் இழப்புகள் யாராவது சந்திச்சிருக்காங்களா, இல்லை பிறன் சொத்தை அடுத்து தின்னு இருக்கானா, யாராவது கொன்று இருக்கானா, என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது பூரா குரு காட்டி கொடுத்துரும். பூர்வ புண்ணியக்காரகன் சொல்கிறது நம்ம குருவை சொல்கிறோம். அதை அப்படியே எடுத்து சனிபாண்டை இந்த வருஷம் ஒப்படைச்சிட்டு, இந்த ஜென்மத்தை நீ எப்படி வழி நடத்தணும், நீ வழி நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாப்புல. அதனால தான் எல்லா ஜாதகங்களையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், குருவோட நட்சத்திரத்துக்கு அப்புறம் சனி நட்சத்திரம் வரும், புனர்பூசத்துக்கு அப்புறம் பூசம் வரும், விசாகத்துக்கு அப்புறம் அனுசம் வரும், பூரட்டாதிக்கு அப்புறம் உத்திரட்டாதிக்கு வரும். இது குருவும் சனியும் சேர்ந்து டிசைட் பண்ணுறது. மற்ற கிரகங்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதனோட செயல்பாடுகளுக்கு ஏற்ப மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். இப்போ உதாரணமாக ஒருத்தர் 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்டனார்காரங்கன்னு சொல்லுவோம். 9ற்கு 9ஆம் இடம் தான் 5ஆம் இடம். அப்புறம் நம்ம தந்தையின் தந்தை, அந்த தந்தைன்னு பூர்வீகம். இப்போ ஒரு தாத்தாவே என்ன சொல்கிறாரு, என் பேரை வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு குறைஞ்சமாக இருக்குது, ஒரு 5 லிட்டர் ரத்தம் ஏறணமாக இருக்குன்னு சொல்லணும். அது இந்த மாதிரி டிஎன்ஏ மூலம் சயின்ஸ் சொல்லுது. நாங்கள் அதை ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சில விஷயங்கள் சொல்லுவோம். இவருக்கு பிறந்தவன் தான், இவருக்கு பிறந்தவர் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். இந்த தன்மையில் இருக்கும் பொழுது என்னென்ன மாதிரி தவறுகள் அப்போ சொல்கிறாங்க இல்லையா, நான் என்ன தப்பு செஞ்சேன், இந்த ஜென்மத்தை நான் எல்லாமே நல்லா செஞ்சுருக்கேன், தான தர்மங்கள் பண்ணுறேன், கோவிலில் போய் அன்னதானங்கள் பண்ணுறேன், யாருக்காவது கல்யாணம் இருக்கிற சக்தி அவங்களுக்கு உதவி பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு எது நடந்திருக்குன்னா அப்போ தான் அந்த பூர்வ புண்ணியத்தனம் கண்டிப்பாக ஆராய வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுகிறது. இன்ஃபேக்ட் ஒரு டாக்டர்கிட்ட போனேன், சார் நீ வயிறு சரியில்லைங்கிறீங்க, டாக்டர் என்ன கேட்பாரு, காலையில் நீ என்ன சாப்பிட்ட கேட்பாரா இல்லையா? அதே சப்ஜெக்ட் தான் இதில்
நீ இவன் ஜென்மத்தை என்ன பண்ணிட்டு வந்திருக்கான், இதை ஆராய்ச்சி பண்ணுறது தான் ஜோதிடம். என்ன தவறு இவன் வாழ்க்கையில் நடந்திருக்குது, அவனோட பாதிப்பை இப்போ எந்த லெவலில் சந்திச்சுட்டு இருக்கிறான், அதை இனிமேல் இவன் என்ன செய்தால் இதிலிருந்து சரியாகி இவனால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டக்கூடியதான் இந்த பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், இது எல்லாமே வந்து. இப்போ இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து கல்யாணமே ஆகலை, அவனுக்கு கல்யாணமே ஆகலை, ரொம்ப நாளாக லேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய 10ஆம் பாவத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். ஏன் 10ஆம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டா, 1க்கு 4ஆம் பாவம் நமது தாய், 7க்கு 4ஆம் பாவம் 10ஆம் இடம், அதாவது நம்ம எல்லாத்தின் தாய், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் சரி. 10ஆம் இடம் பாதிக்கப்பட்டு வந்திருந்தாலே போன ஜென்மத்தை வந்து பொண்டாட்டி ரொம்ப துன்புறுத்தியிருக்கான், அடித்து இம்சை பண்ணியிருக்கான். அந்த தாய் வைத்தறிச்ச படுமா படாதா, இனிமேல் 7 ஜென்மத்தை உனக்கு கல்யாணமே நடக்கூடாது கொடுத்த சாபம் எந்த ஜென்மத்தை அவனுக்கு எஃபெக்ட் ஆகும், அவனால் கல்யாணம் நடக்காது. ஆனால் அந்த வீரியத்தின் தாக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நிர்ணயிக்கக்கூடியது வந்து பெர்த் யோகிங்கிற ஒரு 27 யோகங்கள் இருக்குது. அதுவும் லக்ன புள்ளியும் அதுக்கு எஃபெக்ட் ஆகும். இந்த பெர்த் யோகி 27 வந்து 13 பெர்த் யோகி இருக்குல்ல, அந்த 13 யோகங்கள் வந்து என்ன செய்யணும்னா அவங்க வந்து அசுபநாம யோகம்னு நாங்கள் வந்து சொல்லுவோம் அந்த சித்தர். அப்போ இந்த அசுபநாம யோகத்தை தன் பிறந்து அவருடைய லக்னபுரி 3ஆம் பாதத்தில் விழுந்தால் ஃபர்ஸ்ட் 10 டிகிரி, செகண்ட் 10 டிகிரி, தேர்டு 10 டிகிரின்னு இருக்குது. அப்போ 3ஆவது பாதம் விழுந்திருந்தானா நீங்கள் என்ன பரிகாரம் சொன்னாலும் அவங்களுக்கு பழிக்கவே பழிக்காது. நான் எவ்வளோ மீட்டிங்கில் எல்லா ஜோதிச்சரும் தயவுசெய்து உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு பரிகாரம் சொல்லி நீங்கள் கெடுத்துக்காதீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலாம், ஒரு 108 பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுங்க சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. ஒருத்தனுடைய கர்மத்தை நிர்ணயிக்கிறவன் சனி பகவான். சனி ஆயுளை பறிக்கவே மாட்டான், ஆயுளை பறிக்கிறதுல ஆயுளை நிர்ணயம் பண்ணுறான். இதுக்கு மேலே இவன் வாழ தகுதியற்றவன் சொல்லி நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான். உயிரை பறிக்கிறது வந்து அவனுடைய அண்ணன் வந்து யமன் தர்மராஜா. ஸோ அவன் வந்து தர்மாதிகாரி யமன், கர்மாதிகாரி வந்து சனி. இப்போ இந்த தன்மையில் வந்து நம்ம பார்க்கும்போது சரி இவனுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணி இதில் இவனால் தப்பிக்க வழி இருக்குதா, இதை முதல்ல ஜோதிடர்கள் ஆராயணும். ஆராய்ந்து தான் பரிகாரங்கள் சொல்லணும். அப்படி இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒரு ஆன்மீக மலர் ஒரு கோயிலை பற்றி படித்தோம், ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காங்க, யாரையும் அந்த கோயில் போயிட்டோன்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நீ தெருவோரமாக ஒரு பிள்ளையார் கோயில் கூட இருக்கட்டும், தப்பு கிடையாது. நீங்கள் தினசரி எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ, இது நான் ஜோதிடருக்கு சொல்கிற அட்வைஸ், எந்த கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த கோயிலுக்கு அந்த ஆள் அனுப்புங்க. அந்த தெய்வம் தெரியும், என்னோட பக்தன் எங்கிட்ட அனுப்பியிருக்கான், இவன் பிரச்சனை நான் தீர்க்க வேண்டியதுன்னு. ஆனால் அந்த ஆன்மீக மலரில் பார்க்குறது, யாரோ ஒருத்தர் மேடையில் பேசுறது, யாரோ என்னமோ சொன்னாங்க, இப்படி புதுசாக இன்றைக்கி ஆலயங்கள் வந்து உற்பத்தி ஆகிருக்கு, எக்கச்சக்கமாக ஆலயங்கள் உற்பத்தி ஆகிருக்கு. சம்பந்தம் இதெல்லாம் பேசினா கிட்டத்தட்ட நாள் கணக்காக பேசிட்டு இருக்க முடியும் நம்ம வந்து. அந்த மாதிரி வந்து பரிகாரங்கள் சொன்னதுனால பிரயோஜனம் கிடையாது. அதனால் லக்ன புள்ளியை பார்க்கணும், பெர்த் யோகியை பார்க்கணும், என்ன திதியில் இவன் பிறந்திருக்கான அந்த திதியை வந்து திதி சூன்யத்தில் மாட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்து தான் பரிகாரம் சொல்லணும். எதுக்கு எடுத்தாலும் பரிகாரம் சொன்னால் ஷுட் பி ஃபெயில் தான், கண்டிப்பாக அதில் அவன் ஜெயிக்கவே முடியாது, தோற்று தான் போகும். இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ 9ஆம் இடம் வந்து தந்தை ஸ்தானம். இந்த தந்தை ஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்குது. அப்போ 9ஆம் இடத்துல வந்து எந்த மாதிரி கிரகங்கள் அமைந்திருக்கிறது, அதில் வந்து ஏதாவது பாவகிரகங்கள் இருக்கா. 9ஆம் இடத்த ராகு உட்காந்துருக்கான். இன்ஃபேக்ட் ராகு உட்காந்துருக்கான்னா அப்பாவை மனசுக்குள்ளே மரியாதை வச்சுருப்பான், வெளியே மரியாதையை காட்ட மாட்டான். பழி பாவத்திற்கு அஞ்சாதவன், யார் வேணாலும் அடிப்பான் வைப்பான். கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளுக்கு போகிற அந்த சம்பந்தம் இருக்கும். 9ஆம் பாவத்தில் ராகு இருக்கும், இல்லை 9ஆம் பாவ நட்சத்திரத்தில் ராகு இருப்பான். இந்த மாதிரி தொடர்புகள்லாம் இருக்கணும். அப்போ எதுக்கு பழி பாவத்துக்கு அஞ்சாத ஆட்களாக இருப்பாங்க. அப்போ இவனுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கு தேர்த்தபடி இந்த முன்னோர்கள் சாபங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. இந்த சாபத்தை நீங்கள் வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ராமேஸ்வரம் வந்து பரிகார க்ஷேத்திரம், மிகப்பெரிய பரிகார க்ஷேத்திரம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது ராமேஸ்வரம். அதை விட்டால் நேர காசி. இந்த 2 தான் இப்போ உலகத்திலே மிகப்பெரிய பரிகார க்ஷேத்திரம்னு. இதுக்கு ஈக்குவலாக எதுவும் கிடையாது, இதுக்கு மிஞ்சின எதுவுமே கிடையாது. அப்போ அந்த க்ஷேத்திரத்தில் போய் நீ இந்த மாதிரி முன்னோர்களுக்கு வந்து திலஹோமங்கள் நீ பண்ணுங்க, மாந்திக்கு பிராயச்சித்தம் பண்ணுங்க. மாந்திக்கு திருகோணத்தை சுக்கரன் இருந்தான்னா கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்ணை வந்து வதைச்சிருப்பான். அவங்க குடும்பத்தை வந்து சுமங்கலி யாரும் இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, யாரும் சுமங்கலி பெண்ணா யாரோ இறந்துருப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணினா தான் நிவர்த்தி ஆகும். அதில் எத்தனை பெர்சன்டேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு வழக்கு இருக்குது. ஸோ அது நாங்கள்லாம் செஞ்சு வைக்கிறோம், பரிகாரங்கள் செஞ்சு வைக்கக்கூடியதுனால எங்களுக்கு அந்த விஷயத்தில் நாங்கள் வந்து பிரசன்னம் போட்டு பார்த்துருவோம். இந்த பிரசன்னம் பார்த்து தான் இத்தனை இது பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். வந்து இந்த மாதிரி தன்மையில் ஆராய்ந்து தான் பரிகாரம் சொல்லணுமே தவிர எதுக்கெடுத்தாலும் பரிகாரம்னா நான் அந்த கோயில் பண்ணேன், குருவாயூரில் போய் துலாபாரம் பண்ணேன்னா குருவாயூருக்கு நீ போய் துலாபாரம் பண்ணியிருக்க, பஞ்சமி தீதியில் ஒருத்தன் பிறந்திருக்கான், அஷ்டமி தீதியில் ஒருத்தன் பிறந்திருக்கான், சதுர்த்தியில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து புதனும் கன்னியும், அதான் மன்னிக்கணும், மிதுனமும் கன்னியும் வந்து திதி சூன்மையாக வரும். இவருக்கு பெருமாள் கோயில் போய் எந்த பரிகாரம்னாலும் நடக்காது.
எந்த பெருமாள் கோயில் போனால் நடக்காது. இதைத்தான் சில கிறுக்குங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருப்பதிக்கு போனால் கடன் அதிகமாகும், இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ராசிக்காரங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாத விஷயம் எடுத்துட்டாங்க. உண்மையிலேயே திருப்பதி வந்து 6 தெய்வத்தோட அம்சம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய ருத்ராட்ச மாலை இருக்கும், சிவனுடைய அம்சம், அபயஹஸ்தம் வச்சுட்டு இருப்பார், முருகனுடைய அம்சம், அவர் சாலிகிராமம் பெருமாளுடைய அம்சம், தாமரைப்புறம் நிற்பார், மகாலட்சுமி அம்சம், மேலே வந்து சிங்க முகம் இருக்கும், துர்கையோட அம்சம். இப்படி 6 அம்சத்தின் மொத்த உருவம் திருப்பதி. அதனால் திருப்பதிக்கு யார் வேணாலுமே போகலாம். இவன் தான் போகணும் கணக்கே கிடையாது. நீங்கள் பண்ணாதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போய் நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. விஷத்தை குடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் போய் நான் பாலத்தான் குடித்தேன் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்காரன் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அது மாதிரி தான் உன்னுடைய கர்ம வினையை அனுபவிக்கத்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறாய், அதை நீ முதல்ல சரி பண்ண பாரு, அப்புறம் எங்கிட்ட வா. இதுதான் தெய்வத்துடைய வேலை. எதுவாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணிட்டு வந்து அதை முதல்ல சொல்லு. எதையுமே செய்யாமல் வந்து வரைக்க மாட்டாங்க. இப்போ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து பரிகாரம் நம்புறாங்களா நம்பலையா, அவங்க ஜாதகத்தை குருவோடைய தன்மை என்ன இருக்குது, குருவோட தன்மைனா பூர்வ புண்ணியம் அது எப்படி இருக்குது, அதை எந்த லெவலில் நீங்கள் ஏற்றுக்கிட்டு போனால் உங்களுக்கு இந்த காரியம் வெற்றியாகும். இதை ஆராய்ஞ்சு தான் ஒருத்தனை பரிகாரம் பண்ணணுமே தவிர கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு நான் 6 மாதம் எதிர்த்து நடக்க வச்சுருன்னு சொன்னால் இட்ஸ் நாட் பாசிபிள். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.